ஏன்னா இந்த மாவட்டத்துல இவ்வளோ நான் சொல்லிட்டு இருக்கேன், இவ்வளோ பிரச்சனை இருக்கு. மாவட்டத்தில் ஒரு அமைச்சரும் இருக்கிறார். அமைச்சர் பத்தி நான் ரொம்ப பேச போறது கிடையாது. ஏன்னா அவரை இப்போ நான் திமுக பத்தி ரொம்ப நான் பேசணும்னு வச்சுக்கீங்களேன், ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு, சிவசங்கர் வச்சுக்கிட்டு அறிக்கை விடுவார், MRK பன்னீர்செல்வம் வச்சுட்டு அறிக்கை விடுவார், பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் வச்சு அறிக்கை விடுவார், துரைமுருகனை பத்தி ஏதோ பேச வைப்பார். அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் சாதாரண ஜாதி வெறி இல்லை, மோசமான ஜாதி வெறி. நான் திமுக பத்தி பேசி ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசினா நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு பதில் சொல்ல, நேரடியா பதில் சொல்ல உங்களுக்கு தைரியம் இல்லையா? அது எதுக்கு வன்னியர் அமைச்சர்களை வச்சு அறிக்கை விடுறீங்க? அவங்க பேர்ல எதுக்கு அறிக்கை விடுறீங்க? அப்ப உங்களுக்கு தைரியம் இல்லையா? உங்களுக்கு தைரியம் தான் நீங்க நான் பேசுறதுக்கு நீங்க மறுப்பு தெரிவிங்க, இல்லன்னு சொல்லுங்க. அது நான் பேசினா மட்டும் வன்னியர் அமைச்சரை வைக்கிறீங்க. இது கோழத்தனம், தைரியம் இல்லாதது. அதே போன்ற பட்டியலின சமுதாயத்தின் பிரச்சனை என்றால் பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒரு அமைச்சரை வச்சு பதில் சொல்லுவாங்க. ஆனா கேட்டா ஜாதி இல்ல, கத்திரிக்காய் இல்ல, வெண்டைக்காய் இல்லன்னு சொல்லுவாங்க. ஜாதி இல்லாத சமுதாயத்தை நாங்க உருவாக்குவோம், சமநிலை சமுதாயம், இப்படி எல்லாம் வசனம் பேசி பேசியே ஏமாத்தின திமுக. இனி மக்கள் ஏமாறுறதா இல்ல, மக்களை ஏமாறுறதா இல்ல. வரண்டா கிட்னி திருட்டு, வரண்டா எல்லாம் தான் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்கடா. அப்ப நான் பேசுறது என்னதான் இருக்குது? பேசுறாங்க இப்படி. இந்த சமுதாயத்திற்கு எதுவும் செய்ய மாட்டானுங்க. இந்த சமுதாயத்து ஓட்டு மட்டும்தான் வேணும். அதாவது உச்ச நீதிமன்றம் 1313 நாளுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் என்றால் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இதுக்கு மேல எந்த நீதிமன்றம் கிடையாது, இதுக்கு மேல எந்த மேல்முறையீடும் கிடையாது. 1313 நாளுக்கு முன்பு ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது உச்ச நீதிமன்றம். அந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் கிடையாது, தாராளமா வழங்குங்கள், தகவலை சேகரித்து நியாயப்படுத்தி வழங்குங்கள். அவ்வளவுதான் தீர்ப்பு. பாலு அவருக்கு தெரியும், A to Z தெரியும், ஏன்னா அதுலதான் முழுக்க இருந்தார். 1300 நாள் கழித்தும் இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க ஸ்டாலின் அவர்கள் மறுக்கிறார் என்றால் ஏதாவது ஒரு வன்னியர் திமுக ஓட்டு போடுவாங்க, ஓட்டு போடுவீங்க. இது எவ்வளவு பெரிய துரோகம் இந்த சமுதாயத்திற்கு. இது சாதாரண துரோகம் இல்லையா? சாதாரண துரோகம் கிடையாது, இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம். துரோகத்தோட குற்றம். இட் இஸ் a crime. It is a crime committed by the DMK. உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருச்சு. நீ யாரியா? எதுக்கே கொடுக்கல? 1313 நாள் ஆட்சி கொடுத்து நான் எத்தனை முறை உன்னை கேட்டேன், எத்தனை முறை உன்னை சந்திச்சேன், எத்தனை முறை அழுத்தம் கொடுத்தோம், எத்தனை போராட்டம் நடத்தணும், எத்தனை அழுத்தம் கொடுத்தோம். ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்க மாட்டேன்? ஏன் இந்த சமுதாயம் உனக்கு பிடிக்கல? சமுதாயம் ஓட்டு மட்டும் வேணும், சமுதாயம் படிக்க கூடாதா, வேலைக்கு போக கூடாதா, மான மரியாதையோட வாழக்கூடாதா? அதே எண்ணம் தான் ஸ்டாலினுக்கு இருக்கு. இந்த சமுதாயம் நீங்க எல்லாம் படிச்சிட்டீங்கன்னா ஓட்டு போட மாட்டீங்க. ஆனா நான் ஏதாவது பேசுறேன்னா உடனே சிவசங்கர் ஒரு அறிக்கை, அவருக்கே தெரியாது, அவர் பேர்ல வரும், அவ்வளவு. அது என்னன்னு அவருக்கே தெரியாது. பேப்பர்ல பார்த்தா அவரும் தெரிஞ்சுப்பார். ஓஹோ, என் பேர்ல அறிக்கை வந்தது நான் கேட்பேன். MRK அதே நிலையில் தான் இருக்கிறார். அப்படி நேரடியா எதிர்க்க தெரியாத துப்பில்லாத ஒரு அரசு